இலங்கை நாட்டின் பாதுகாப்புக்காக ஈசனின் அருளை வேண்டி ராவணனால் கட்டப்பட்ட பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான தொண்டீஸ்வரன் கோயிலின் இன்றைய நிலையை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கோயிலே இல்லை என்ற அளவுக்கு முற்றாக அழித்தொழிக்கப்பட்டிருக்கின்றது. வணக்கம். இந்த காணொளியிலே பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான தொண்டீஸ்வரன் கோயிலின் இன்றைய நிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் எங்கே இருக்குண்டா இலங்கையின் மாத்தறை மாவட்டத்திலே டொன்ற என்ற இடத்துல இருக்கு. டொன்ற என்றது சிங்கள சொல்லான தெவனுவர என்பதென்ற ஆங்கில வடிவம்தான். தெவனுவர என்றால் தெய்வங்களின் நகரம் என்று தமிழ்ல பொருள்படும். இந்த இடத்தை இலகுவா தமிழ்ல தெய்வேந்திரமனை என்றும் சொல்லலாம். இப்போ நாங்கள் அந்த கோயில் இப்போ எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். இதான் கோயிலில் நுழைவாயிலே பார்த்தீங்கன்னா சந்திர வட்டக்கல் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் கோயிலுக்கு உள்ளுக்குள்ளே போய் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் உள்ளுக்குள்ள நுழைஞ்சோடனே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு புத்த சிலை தான் உண்டு எங்களுக்கு தெரியும். இப்போ நான் மாத்தறை தேவேந்திரமுனையில் உள்ள ஒரு பௌத்த விகாரைக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா அந்த விகாரையும் பக்கத்தில் உள்ள புத்த சிலையும் இந்த நீல கலர் இருக்கிற கோயில் அவலத்திற்கு தான் நாங்கள் போகணும். இந்த விகாரைக்கு பக்கத்தால் அந்த இடத்துக்கு போய் சேரலாம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எங்களது வரலாற்று சின்னங்கள் இருக்கின்ற இடங்களிலே புத்த விகாரைகளை அமைக்கின்றார்கள். இது ஒரு கவலை அளிக்கக்கூடிய விடயம். இந்த பகுதி தான் தொண்டீஸ்வரம் இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்ற இடம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா இதில் கருங்கல்லால் ஆன தூண்கள் மாத்திரமே எஞ்சி இருக்கின்றன. மிச்ச பகுதியெல்லாம் அழிவடைந்துட்டு இந்த கோயில் போர்த்துகேயர் ஆட்சியின் போது முற்றாக அழிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் உடைப்பதற்கான ஒரு அமைப்பு ஒன்று காணப்படுகின்றது. இந்த இடத்துல பல வருடங்களுக்கு முன்பு அகழ்வாராய்ச்சிகள் நடத்தப்பட்டதாகவும் அப்பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அந்த தகவல் வெளியிலே வராத அளவுக்கு மறைக்கப்பட்டதாகவும் சில வரலாற்று தகவல்கள் சொல்கின்றன. இந்த தொண்டீஸ்வரம் ஆலயம் இருந்த இடத்திலே இங்கு உள்ள பௌத்த சிங்கள மக்களால் ஒரு விஷ்ணு ஆலயம் ஒன்று கட்டப்பட்டு இப்பொழுது அங்கு அவர்களால் வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த நீல வர்ணம் பூசப்பட்ட 2 மாடிகளை கொண்ட கோயில் தான் இப்பொழுது உள்ள விஷ்ணு ஆலயம். இந்த கோயில் கேரள பல்லவ கட்டிடக்கலைக்கு அமைவாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம். கோயிலின் உட்பகுதியில் வீடியோ எடுக்க தடை. மற்றது இந்த கோயிலின் மூலஸ்தானமாக கருதப்படுற இடத்திலே நீல நிறத்தாலான ஒரு விஷ்ணு சிலை காணப்படுகின்றது. இது கோயிலின் சைட் பக்க வியூ. அந்த சைட் பக்கம் உள்ள அந்த கதவினூடாக பார்க்கும் பொழுது ஒரு விஷ்ணுவினுடைய ஒரு திரைச்சிலை காணக்கூடிய மாதிரி உள்ளது. இன்றைய நிலையிலே தொண்டீஸ்வரம் என்ற சொல்லு சம்பந்தமாக எந்த ஒரு ஆதாரங்களுமே இந்த கோயிலை சுற்றியுள்ள எந்த ஒரு இடத்திலையுமே காணக்கூடியதாக இருக்கவில்லை. இந்த ஆலயத்தின் நுழைவாயிலே காணப்படுகின்ற ஒரு நேம் போர்ட் தான் இது. இதில் இந்த ஆலயத்தின் பெயர் உத்பலவண்ண ஸ்ரீ விஷ்ணு மகா தேவாலய என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் இதில் அந்த மகா வம்சத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு வரலாற்று சம்பவம் ஒன்றையும் இதில் ஒரு குறிப்பாக அதில் அவங்க பதிஞ்சிருக்கிறாங்க. இந்த விஷ்ணு ஆலயத்துக்கு அருகிலே கேரள கட்டிடக்கலையை ஒத்த சின்னஞ்சிறிய சில கோயில்கள் காணப்படுகின்றன. நீங்கள் இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா இது முருகனுடைய ஒரு சிறிய ஒரு ஆலயம். இந்த ஆலயம் வள்ளிக்குரியதாகும். அடுத்ததாக உள்ள சிறிய ஆலயம் பத்ரகாளிக்குரியதாகும். இந்த ஆலயத்திலே விநாயகருடைய சிலை காணப்படுகிறது மற்றும் சரஸ்வதி தேவியினுடைய படங்களும் காணப்படுகின்றன. இது லட்சுமியினுடைய கோயிலாகும். இந்த தொண்டீஸ்வரன் கோயிலின் வரலாறுகளை பற்றி தேடிய பொழுது பெருமளவான தகவல்கள் கிடைக்கவில்லை. இந்த கோயில் பற்றி உங்களுக்கு ஏதாவது வரலாற்று தகவல்கள் தெரிந்திருந்தால் இந்த வீடியோவின் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அவற்றை பதிவிடுங்க.
மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.